Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஓகேங்களா அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எதற்கான நோட்டீஸ்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம YouTube சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தா நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேட் வந்து பாத்தீங்கன்னா 21/10/2020 இன்றைய தினம் இத ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் ஆபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லயும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. நான் வந்து நியூஸ் பேப்பர் எதுவும் இருக்குது அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் ஓகேங்களா. நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது போலீஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி அல்லது பிஇடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள், ரேடியோ டெக்னீஷியன் அண்டு டெக் ஹேண்ட்லர் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக ஓகேங்களா. அன்னிலேருந்து கிரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க், அதாவது நீங்கள் டவுட்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம லைன் பை லைனாக பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எது வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ப்ரொவிஷ்னலி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் நேம் இருந்ததோ அவங்க மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. நம்ம லாஸ்ட் வீக்கோ எப்போ போட்டிருப்பேன் ஃபைனல் ரிஜெக்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போலீஸ் கான்ஸ்டபிள், ரேடியோ டெக்னீஷியன், டெக் ஹேண்ட்லர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஏலேருந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 4/11/2020 அதாவது 4 நவம்பர் 2020 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துடல. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கும்னு போட்டுருக்காங்க ஓகேங்களா. இந்த பிடிஎஃப்பை நான் டவுன்லோட் பண்ணுறேன், அந்த இதிலே கொடுத்துருந்தாங்க, லிங்க்லேயே கொடுத்துருந்தாங்க. 4ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஃபிசிக்கல் நடக்கும்னு போட்டுருந்தாங்க ஓகேங்களா. இதில் ஆனால் ஸ்டார்டிங் டேட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,335 அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 13,951 ஓகேங்களா. இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதில் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க, அதாவது ப்ரொவிஷ்னலி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ டெக்னீஷியன், இதில் வந்து பார்த்திங்கன்னா 254 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 229 கேண்டிடேட்ஸ் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக் ஹேண்ட்லர் சொல்லுவாங்க, அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 636 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 636 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. 578 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரொவிஷ்னலி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா எதுவும் வந்திருக்காது ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லலாம் வருது ஓகேங்களா. எனவே நாளைய தினத்துலேருந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நான் இப்போ செக் பண்ண பார்த்தேன், வரல. நீங்கள் நாளைக்கு கூட செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அட்மிட் கார்டு கண்டிப்பாக நாளைக்கு வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால் முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க வெப்சைட்டு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நான் வந்தாலும் சொல்கிறேன் ஓகேங்களா. அட்மிட் கார்டு வெப்சைட்டில் விட்டுட்டாங்கன்னா நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன் வீடியோவாக ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டை வந்து எப்படி நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டும் கொடுத்து லாகின் பண்ணி உங்கள்
டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேங்களா, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்கள் மொபைல் நம்பரானு ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. அதனால தான், வேறு எதுக்கும் இல்லை, மொபைல் நம்பரு அதனால தான் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, டைமு அண்டு வேணும், இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ண சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா மாற்றணுன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள் சென்டரை மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு டேட்டு கொடுத்துருக்காங்க 1/11/2020 அன்றைய தினத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டுமே அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் டைம் ஸ்லாட் அந்த டைமில் அவங்க பண்ணணும். அதனால் நீங்கள் முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனே வருது. அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஹெல்ப் டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். டவுட்டு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ரீஜனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. யூடி ஆஃப் புதுச்சேரி 4 ரீஜன்லேயும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால், மாகே, யானம், இந்த 4 ரீஜன்லேயும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் ஓகேங்களா, ஹெவி ரெயின் அல்லது எனி அதர் ரீசன்னால் தள்ளி போட்டாங்கன்னா, அதாவது அன்றைய தினம் மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுக்குவாங்க ஓகேங்களா. மழை அதிகமாக பெஞ்சா அல்லது வேறு அதர் ரீசன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு லாஸ்ட்டாக கூட வைப்பாங்க ஓகேங்களா. லாஸ்ட்டாக கூட வைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி நார்ம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா COVID-19 ப்ரிவென்ஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் பேண்டமிக் டைமு, அதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சானிடைசரு, ஹேண்ட் சானிடைசரு, அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கணும், நீங்கள் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போலாம் ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு பண்ணுறப்போ மட்டும்தான் மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. மற்ற டைமில் நீங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு போகலாம் ஓகேங்களா. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு போக முடியாது. இது தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை, சாட்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க 19/12/2020. இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ டெக்னீஷியன், டெக் ஹேண்ட்லர் இவங்களுக்கு மட்டும்தான். சண்டே ஞாயிற்றுக்கிழமை இது வந்து பார்த்திங்கன்னா 20/12/2020. இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இவங்களுக்கு தனியாக ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ரேடியோ டெக்னீஷியன், டெக் ஹேண்ட்லர் இவங்களுக்கு தனியாக ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 19 வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ டெக்னீஷியன், டெக் ஹேண்ட்லர், 20 வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ஓகேங்களா. அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ரீஜன்லேயும் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 4 ரீஜனில் தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஹால் டிக்கெட், ரிட்டன் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது 21 முடியும்னு சொன்னேன் இல்லையா, 21ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் இந்த வெப்சைட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா எந்த அப்டேட் வந்தாலும் இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக போட்டுவாங்க, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், புதுச்சேரி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹாப்பி நியூஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன், 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு. தற்போது இதற்கான பதில் கிடைத்து விட்டது. அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு என்றைக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 60 நாள் மேக்ஸிமம், இன்னிலேருந்து சொல்கிறேன் 60 நாள் கிட்டே இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் எக்ஸாமுக்கும் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.